கூலிக்காக சுமையை தூக்கிக் கொண்டு வரும் ஒருவன் குறிப்பிட்ட இடம் வரும் வரையில் சுமந்து கொண்டு வந்து அந்த இடம் வந்தவுடன் சுமையை மகிழ்ச்சியுடன் இறக்கிவிடுகிறான். சுமையை இறக்குவதில் மகிழ்ச்சியே தவிர வருத்தம் துளியும் இல்லை. சுமை இறங்கியதும் அப்பாட என்று நிம்மதி அடைகிறான். அதை போன்றே ஜீவன் முக்தனுக்கு இந்த சரீரமே ஒரு சுமை. காலம் வரும் வரை காத்திருந்து வந்தவுடன் அதை எறிந்து விடுகிறான். சுமை தூக்குபவனுக்கு அது ஒரு சுமை மட்டுமே ஆகுமின்றி அதனிடம் நான், எனது என்ற அபிமானம் இருக்குமா? அதை போலத்தான் ஜீவன் முக்தனுக்கும் தேகாபிமானமோ மமகாரமோ இருக்காது. உடல் எடுத்ததன் பயனாகிய ஆத்ம ஞானம் அடைந்த பிறகு சாப்பிட்ட பின் எச்சில் இலையை தூக்கி எறிவது போல சரீரத்தை நீக்க வேண்டியதேயன்றி அந்த உடலுக்கு வரும் மரணத்தினால் ஞானிக்கு நஷ்டமோ வருத்தமோ இருக்குமா?